ஹாய் ஹலோ இன்றைக்கி ஒரு பேக்கரி ஸ்டைலில் ஒரு வெண்ணிலா கேக்கு. இது ரொம்ப ரிச்சான ஃப்ளேவரான வெண்ணிலா கேக்கு. இதை வந்து எந்த ஒரு டூல்ஸு எந்த ஒரு ஓடிஜி எதுவுமே இல்லைனா கூட நம்ம வீட்டில் சூப்பராக பண்ணிடலாம். வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம பண்ணிடலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 100 கிராம் நம்ம பட்டர் எடுத்துருக்கணும். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணது கல் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி எடுக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நீங்கள் பட்டர் வந்து மேக்ஸிமம் வீட்டில் இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் பால் அடையில் எடுத்து அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லைனாக்கி நீங்கள் கடையில் ஒரு 100 கிராம் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. 100 கிராம்னா அரை கப்பு பட்டர். எப்போவுமே பட்டரெல்லாம் ரூம் டெம்பரேச்சரில் தான் வைக்கணும். என்ன வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டுங்கிறதுனால அதை வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு மாற்றுறேன். அதை போட்டு குத்துன்னு குத்தி அதை ஒரு நார்மல் டெம்பரேச்சர் அளவுக்கு கொண்டு வரேன். சப்போஸ் இந்த மாதிரி விஸ்க் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்பூனை வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தொட்டு பாருங்கள், நல்ல நார்மல் டெம்பரேச்சர் வந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. அதை நம்ம தொடும்போதே நமக்கு ஒரு க்ரீமியாக நம்ம ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக அந்த மாதிரி இருந்த மாதிரி இருக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு க்ரீமியாக வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரொசீஜரில் பண்ணால் தான் அந்த கேக் வந்து சாஃப்டாக சூப்பராக வரும். அது கூடவே 1 கப்பு சுகர், அதாவது 200 கிராம் பொடி பண்ண சுகரை சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து அந்த முழு சுகராக சேர்க்கும்போது என்னாகுன்னு சொன்னால் அந்த பட்டரோடு சேர்ந்து கரையிறதுக்கு ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கும். அதனால் பவுடர் பண்ண சுகரை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் வந்து பீட் பண்ணால் மட்டும்தான் நல்ல ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தாக கொஞ்சம் ஹைட்டாக கிடச்ச மாதிரி இருக்கும். ஹேண்ட் பிளெண்டர் இருந்தால் சீக்கிரமாக முடிச்சிடலாம். இது நம்ம வீட்டிலே பண்ணுறோம்ல, எந்த ஒரு பொருளும் இல்லாமல் வீட்டிலே பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம கொஞ்சம் பொறுமையாக செய்யும்போது தான் கேக் வந்து சாப்பிட்றதுக்கு சரி, சாஃப்ட்னஸ் சரி, எல்லாமே சூப்பராக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் எவ்வளோ சீக்கிரத்தில் வந்து மிக்ஸ் பண்ண முடியுமோ கையை விடாமல் சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுங்க. நம்ம மிக்ஸ் பண்ண பக்கத்தில் அந்த சைடில் உள்ளதெல்லாம் வலித்து நடுவில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள், சரியா? அப்புறமா கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரு 2 முட்டை எடுத்துருக்கேன். முட்டையை வந்து மொத்தமாக ஊற்றக்கூடாது, ஒவ்வொரு முட்டையாக ஊற்றிட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஒரு முட்டை ஊற்றிருக்கேன்னா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சைடில் உள்ளது எல்லாத்தையும் நடுவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் 2வது முட்டை ஊற்றுறோம். நம்ம சேர்த்து ஊற்றுறோன்னு சொன்னால் தயிர் வந்து ஒரு மாதிரி திரியாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஆயிரும். அதனால் ஒன்றா நம்ம ஊற்றி எடுக்கணும். அப்போ தான் ரொம்ப க்ரீமியாக நல்லா பார்க்கறதுக்கே நல்லா ஷைனிங் லுக்காக சூப்பராக இருந்த மாதிரி இருக்கும். அந்த ஃபஸ்ட் எடுத்த முட்டை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா 2வது முட்டையை நம்ம வந்து உடச்சி ஊற்ற போகிறோம். கொஞ்சம் பெரிய சைஸ் முட்டையை எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னாக்கி ரொம்ப க்ரீமியாக லிக்யூடாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம மாவெல்லாம் சேர்த்தக்கப்புறமா கொஞ்சம் திக்காக ஆகிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா? நம்ம மிக்ஸ் பண்ண அப்புறமா அதை லைட்டாக தொட்டு பாருங்கள், அந்த சீனி வந்து கரைஞ்சிட்டா இல்லையான்னு. கரைஞ்சிட்டுனா ஓகே, கரையலைன்னு சொன்னாக்கி அதை கூட கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு கரையலைங்கிறதுனால நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எப்படினாலும் ஒரு 10-15 நிமிஷம் வரை மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் நீங்களும் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது இல்லைன்னு சொன்னால் ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அது கூடவே 1.5 கப்பு மைதா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம கோதுமை யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கறதுனால நீங்கள் கோதுமை யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர். இந்த 2ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சலித்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். எனக்கு ப்ராஃபிட் கம்மியாக சேல் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் சொல்லுங்கள், அதுக்கு ஒரு வீடியோ நம்ம தனியாக போட்டுடலாம். 1/4 கப்பு பால், 1/4 கப்பு தயிர் வந்து புளிப்பு இல்லாததை பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா புளிப்பு இருந்துன்னா கேக் நல்லா இருக்காது. தயிர் சேர்க்கும் போது ரொம்ப சாஃப்டாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் நான் தயிர் சேர்த்துருக்கேன். அது கூடவே நம்ம வந்து வெண்ணிலா எசன்ஸ் இருக்கு இல்லையா, வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு 4 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது 1 டேபிள் ஸ்பூனோ எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூனோ வர மாதிரி இருக்கும். அதே நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதில் வீடியோ ஸ்பீடாக ஓடின மாதிரி இருக்குது, ஆனால் நான் பொறுமையாக தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மாவு எப்போவுமே இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக திக்கான பதத்தில் தான் இருந்த மாதிரி இருக்கும். இந்த அதிரசம்லாம் செய்யும்போது மாவு திக்காக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். நார்மல் பேட்டர் மாதிரி இருக்காது. 175ல் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் போட்டுக்கிட்டு ஒரு 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுங்க. லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் போல் மேலே உள்ள காயில் மட்டும் ஆன் பண்ணி வைங்க. அப்படிங்கும்போது மேலே கொஞ்சம் கருப்பாகி கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் கேக் வந்து வெள்ளை கலர்லேயே இருந்த மாதிரி இருக்கும். உள்ளே வந்திருக்கும், மேலே வந்து வெள்ளை கலர்லேயே தான் இருக்கும். அதனால் மேலே உள்ள மட்டும் ஒரு 10 நிமிஷம்
ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மேலே ஆயில் இல்லைனா பட்டர் இல்லைனா நெய் இது எதையாச்சும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணும்போது நைஃபு வந்து இந்த மாதிரி ஷிக்ஷாக் அந்த மாதிரி தரன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நைஃபை பார்த்து எடுத்துக்கோங்க. வலுவலுன்னு இருக்கிற நைஃபை வச்சு கட் பண்ணாது. கட் பண்ணும்போது இப்படி கரன்னு அறுப்பாங்கல்ல, இப்படி முன்ன பின்ன அந்த மாதிரி அறுத்தாதான் நல்லாயிருக்கும். பாருங்களேன், ஸ்பஞ்சு எவ்வளோ ஒரு சாஃப்டாக ப்ளஃபியாக இருந்த மாதிரி இருக்குது. சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக ரிச்னஸாக இருக்கும். இந்த ஸ்பஞ்சை நீங்கள் தாராளமாக உங்கள் பிள்ளைங்களுக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். என்கிட்ட ஓடிஜி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு குக்கர் இல்லைன்னா அடிகனத்தை பாத்திரம் ஏதாச்சும் இது எடுத்துக்கோங்க. கீழே உப்பு இல்லை மண் ஏதாச்சும் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு மணி நேரம் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான கேக் ஸ்பஞ்சு ரெடி ஆயிரும். இந்த கேக்கை வச்சு நீங்கள் வந்து ஐசிங் பண்ணக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ போடலாம். தேங்க்யூ, பாய்.